Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேசிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு லெசனில் இருக்கிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? செலக்ட் த மாலிகுல் விச் ஹேஸ் ஒன்லி ஒன் பை பாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை பாண்ட் அப்படின்னா என்னென்னா டபுள் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், எல்லாத்துலேயும் ஓகே பை பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்துட்டு ராங்கு. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன விஷயம்னா, இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல் இருக்குல்ல, அது மட்டும்தான் ஒரே ஒரு பை பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட், பியூடி 2 ஈன் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதில் வந்து 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 1 2 செகண்ட் கார்பனில் உங்களுக்கு வந்துட்டு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2, ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன் அப்படின்னு வரும். ஓகேவா? சிங்கிள் பாண்ட்லாம் இருந்துச்சுன்னா ஏன் அப்படின்னு வரும். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒய் அப்படின்ற மாதிரி வரும், ஒய்என்இ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதனால 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட், செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2 ஈன் அப்படின்னு வருது. இப்போ இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு மோர் தேன் ஒன் பை பாண்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே சிஹெச்ஓன்னு இருக்குல்ல, பேசிக்காக நம்ம சிஹெச்ஓ எப்படி எழுதுவோம்னா சிஹெச் டபுள் பாண்ட் ஓன்னு எழுதுவோம். அப்போ இது ஒரு பை பாண்ட், இது ஒரு பை பாண்ட் தானே, அப்போ 2 பை பாண்ட் தானே. ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரே ஒரு பை பாண்டில் வராது. அது மாதிரி சிஓஓஹெச்னு எழுதும் போது சி டபுள் பாண்ட் ஓஹெச்னு வரும். ஓகேவா? அப்போ இதுலேயும் ஒரு பை பாண்ட் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் ஒரு பை பாண்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் 2 பை பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.